ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சர்வதேச புத்தக திருவிழாவின் இறுதி விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்திய மொழிகளில் வெளியாகும் தலை சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும். விருதுடன் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும். 2025-26 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. 7.3%. IMF என்பது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். பாஜகவின் புதிய தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? நிதின் நபின். 2025 நிதியாண்டில் இந்தியா 4.15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆண்கள் U19 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் அரை சதம் கடந்த வீரர் என்ற உலக சாதனையை படைத்துள்ளவர் யார்? வைபவ் சூரியவன்சி. அவரின் வயது 14 வயது 296 நாட்கள். ஜனவரி 19, 2026 அன்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையை அடுத்த நெம்மேலியில் மாமல்லன் நீர்த்தேக்கத்தை அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளார். இதன் மதிப்பீடு 342 கோடி ரூபாய். இது சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் ஆகும். இதன் மூலம் நாளொன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை 13 லட்சம் மக்களுக்கு வழங்க முடியும். இது 34 கிலோமீட்டர் நீள கரையை உடையது. 2026 ஆண்டுக்கான 3வது இந்திய கலங்கரை விளக்க விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விசாகப்பட்டினம். இவ்விழாவின் நோக்கம் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த வரலாற்று சிறப்புமிக்க கலங்கரை விளக்கங்களை சுற்றுலா மையங்களாக மேம்படுத்துவது. தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான 16வது ஏசியன் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் அல்லது ADMM+ கவுண்டர் டெரரிசம் ஒர்க்கிங் குரூப் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லியில். இதற்கு இந்தியாவும் மலேசியாவும் கூட்டாக தலைமை தாங்கின. 2026 ஆண்டில் இந்தியாவும் ஜெர்மனியும் தங்களது எத்தனை ஆண்டுகால அரசுமுறை உறவுகளை கொண்டாடுகின்றன? 75 ஆண்டுகாலம். பிரபாஸ் படான் கல்வெட்டு எதனுடன் தொடர்புடையது? குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோயிலின் வரலாற்று கல்வெட்டு ஆகும். 2026 ஆண்டிற்கான கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற மாநிலம் எது? கர்நாடகா. 3 தங்கம் 2 வெள்ளி 6 வெண்கலங்கள். இதில் தமிழ்நாடு 3 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலத்துடன் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. போட்டி நடைபெற்ற இடம் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி மற்றும் டையூவின் கோக்லா கடற்கரையில். பெண் குயின் விழிப்புணர்வு தினம் ஜனவரி 20. 86வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? லக்னோவில். இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1921. 11வது அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் பத்மபாணி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு. ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 1 வரை சத்ரபதி சாம்பாஜி நகரில் இவ்விழா நடைபெற உள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு பணியின் நிறுவன தினம் ஜனவரி 19. NDRF என்பது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். NDRF நிறுவப்பட்ட ஆண்டு ஜனவரி 19, 2006. 2030 ஆண்டுக்குள் நாட்டின் தனிநபர் வருமானம் $4000 எட்டும் என SBIயின் ஆராய்ச்சி அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. 56வது உலக பொருளாதார மன்ற கூட்டம் எங்கு நடைபெறுகிறது? சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில். பல்வேறு மாநிலங்களில் உள்ள ரயில்வே ஊழியர்களின் கூட்டுறவு சங்கங்களின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. இந்த கூட்டுறவு சங்கங்களின் கூட்டங்களின் தலைவர் தேவேந்திர குமார் சிங் அவர்கள்.